வணக்கம் நண்பர்களே, பிரீடர்ஸ் மிட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா க்ரீம் செப்பரேட்டர். வணக்கம் நந்தினி மேடம். வணக்கம் சார். அதாவது இந்த க்ரீம் செப்பரேட்டர் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாலில் வந்து 3 கண்டென்ட் இருக்கும். தண்ணி, எஸ்என்எஃப், ஃபேட், இது 3 சேர்ந்தது தான் பால். இந்த பாலில் இருந்து ஃபேட்டை மட்டும் தனியாக எடுக்கிறது தான் வந்து அந்த அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த க்ரீம் செப்பரேட்டர். சரிங்க. அதாவது ஒரு மிஷின்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி, தமிழில் சொல்ல போனால் தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க. இது என்ன டெக்னாலஜி இதை யூஸ் பண்ணி எடுக்கிறோம்? இந்த க்ரீம் செப்பரேட்டரில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னாலஜி தான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த க்ரீம் செப்பரேட்டர். இது யார் யார் வாங்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து யாருக்கு இது தேவைப்படும்? இப்போ நிறைய பேர் வந்து பால் பண்ணையை வச்சுருக்காங்க, அத்தனை பேர்த்துக்கு இது தேவையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது வெண்ணெய் எடுக்கிறதுக்கு, நெய்க்கு, வீட்டு யூஸுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். வாங்கி சின்ன சின்ன ஃபார்ம்ஸில் பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து க்ரீம் எடுத்து நெய் ஆக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை லார்ஜ் ஸ்கேல்லையும் இது யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம பாரம்பரிய முறைப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை காய வச்சு அதில் வந்து தயிர் கொஞ்சம் சேர்த்து அதை திரும்ப ஒரு 10 மணி நேரம் விட்டு மறுநாள் வந்து அதை கடைஞ்சி அது மோர் தனியாக எடுப்பாங்க, வெண்ணெய் எடுப்பாங்க, அதுலேருந்து திரும்ப நெய் எடுப்பாங்க. ஸோ இதிலேருந்து வர்ற க்ரீமை நம்ம நெய்யாவும் மாற்ற முடியுங்களா, எப்படி? ஆமாம், இதுலேருந்து வர க்ரீமை இப்போ வீட்டு யூஸுக்குன்னா அப்படியே மிக்சியில் சில் தண்ணி ஊற்றி அடித்து காய்ச்சி நெய் ஆக்கிக்கலாம். சரி. அப்படி இல்லைன்னா பட்டர் சேனலில் போட்டு பட்டர் எடுத்து நெய் ஆக்கிக்கலாம். சரிங்க. இந்த மிஷின்லேருந்து நம்ம வந்து க்ரீம் எடுக்கணும் இல்லைங்களா, இது வந்து எப்படி, அதாவது பாதுகாப்பானதா, உணவு சேஃப்டிலாம் எப்படி இதில் இருக்குது? கண்டிப்பாக இது ஃபுட் கிரேடு 100% சேஃப் தான். இதில் மெட்டீரியல் என்ன மேடம் யூஸ் பண்ணியிருக்கோம்? இதில் வந்து 2 மெட்டீரியல் ஜென்ரலாக உள்ள எல்லாமே வந்து SS304 மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்டர் பவுல் மட்டும் SS இல்லை MS-னு மாறுபடும், அவ்வளோ. சரிங்க. இதில் என்னென்ன ஏதாவது டைப்ஸ் இருக்குங்களா, வேறு ஏதாவது மாடல்ஸ் இருக்குங்களா, எப்படி? இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் மில்கை வந்து, எத்தனை லிட்டர் பாலை வந்து நம்ம க்ரீம் எடுக்கலாம், எவ்வளோ நேரத்தில் எடுக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். 11 லிட்டர் பர் ஹார்னு சொல்லலாம். இது வந்து 60 லிட்டர் பர் ஹார் கெப்பாசிட்டியோடது. அடுத்தது அதை விட ஜாஸ்தினா 165, 550, 325 இந்த LPH மாடல் கெப்பாசிட்டிலலாம் மாடல்ஸ். அதாவது 1 மணி நேரத்தில் 60 லிட்டர் பாலை நம்ம வந்து இதிலிருந்து க்ரீம் எடுத்துட முடியும்னு சொல்கிறீங்க. ஆமாம். அடுத்தது இந்த ஆஃப்லைன் ஆன்லைன் சொல்லியிருக்கு இல்லைங்களா, அதில் வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். 2 டைப் இருக்குங்க, ஆஃப்லைன் ஆன்லைன். ஆன்லைன்னா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டைரி ப்ராசஸிங்லலாம் பம்ப் வழியாக மில்க் போய் அடுத்த ப்ராசஸ் க்ரீம் செப்பரேட்டர், இந்த ஸ்கிம்டு மில்க் வந்து ஃப்ளேவர்டு மில்க் ப்ராசஸிங்க்கு, இல்லை ஃபேட் ஃப்ரீ கர்டுக்குன்னு அடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டே இருக்கும். க்ரீம் செப்பரேட்டர்லேருந்து பட்டர் சேனல்னு, ஸோ கான்ஸ்டண்ட்டாக க்ரீம் செப்பரேட்டர் வந்து ஓடிட்டே இருக்கும். அது வந்து ஆன்லைன்னு சொல்லுவோம். ஆஃப்லைனில் மேனுவலாக பாலை தனியாக எடுத்துகிட்டு வந்து லிட்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி, இது வந்து ஆஃப்லைன் தனியாக ஊற்றி க்ரீம் எடுக்கிறது தான் வந்து ஆஃப்லைன் ப்ராசஸ். இதில் இந்த MSSSன்னு சொன்னீங்க நம்ம தனியாக பேசும்போது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். MSSS வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் தாங்க. இப்போ எஸ்எஸ்னால் கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவாக போகிறவங்க கொஞ்சம் கம்மியாக வேணும்னா அவங்க MS போய்க்கலாம். சரிங்க. இதில் ரெகுலராக மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நார்மல் வாஷிங் தான், யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிடறது தாங்க, வேறு ஒன்றும் ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் எவ்வளோ ஆகும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது யூஸ்வலாக ஒரு யூனிட்டுக்கும் கம்மியாக தாங்க கன்சியூம் பண்ணோம், குறைஞ்ச அளவு பவர் தான் எடுக்கும். ஆமாம். இதில் வேறு ஏதாவது சவால்கள் இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒரு இயந்திரமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஆயில் மாற்றணும், இல்லை ரெகுலராக நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க, வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவுமே இதுக்கு பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இந்த மேனுவல் மாடல் செய்வதில் என்ன காரணம்னு சொல்ல முடியுங்களா? மேனுவல் மாடல் ஏன் இல்லைன்னா அதுக்கு வந்து இப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் டெக்னாலஜி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சரி. இப்போ மேனுவலாக பண்ணோம்னா அந்த ஸ்பீடுக்கு கண்டிப்பாக பண்ண முடியாது, நிறைய நேரம் இருக்கும், ப்ளஸ் அது ஃபெயிலியர் மாடலும் கூட. ஓகே. ஸோ இதனுடைய RPMனு சொல்லிட்டு ஏதாவது டெக்னிக்கலாக இருக்குங்களா? இருக்குங்க, 7300. சரிங்க. அடுத்தது ஒருவேளை வந்து இப்போ இதில் பாலுடைய கெப்பாசிட்டி ஒரு 4-5 லிட்டருக்கு ஊற்ற முடியும். அடுத்தது பால் வர வர திரும்பவும் நம்ம அதில் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒருவேளை நம்ம மறந்து விட்டுட்டோம்னா ஏதாவது வேகமாக ஓடி காயில் போகிற அளவுக்கு ஏதாவது ஆகுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, ஒன்றும் ஒரு பிரச்சனையும் மிஷினுக்கு வராது, அது எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க. அடுத்தது எல்லா நண்பர்களும் கேட்குறது என்னென்னா, அதாவது வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க, அதனுடைய விலையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விலையை பற்றி ஏதாவது சொல்ல முடியுங்களா? இப்போது எஸ்எஸ்னா 16,900 வந்துடுங்க. சரிங்க. இது ஆர்டர் பண்ணுறது 60 லிட்டர்ஸ், இதோட விலையை நான் சொல்கிறேன். ஓகே. அதாவது 1 மணி நேரத்துக்கு 60 லிட்டர் பாலை வந்து க்ரீமாக இதை எடுத்து கொடுக்கும். ஸோ இதனுடைய விலை நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க.
சரி, இதை ஆர்டர் பண்ணணும்னா எப்படி யாரை தொடர்பு கொள்வது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். மேலும் அவங்க எல்லாமே கிளியராக சொல்லிடுவாங்க. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சு இல்லை ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்களே இதை பண்ணி கொடுக்குறீங்களா? மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸில் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது பால் ஸ்டோர் பண்ணிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் இப்போ மெஷின் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மில்க் வர்ற மாதிரி தெரியுது. எப்போ இது க்ரீம் வரும், எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் மேடம். இப்போ நம்ம க்ரீம் செப்பரேட்டர் ரன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைக் வெண்ணெய் மாதிரி வருது இல்லைங்களா, இதை தான் க்ரீம்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ரொம்ப நன்றி மேடம், தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது ஒரு டெமோவும் காமிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இது நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி.